ராபிடோ, ஊபர் இந்த மாதிரி பைக் டாக்ஸி எல்லாமே தடை பண்ணிட்டாங்களா இல்லையா? உண்மையான நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் இந்த பைக் டாக்ஸி அப்படின்றது பார்த்தோம்னா அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆட்டோ ஓட்டுறவங்களும் சரி, பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும் நிறைய பலதர பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கற விதமா ஒருத்தர் வந்து கேஸ் போடுறாரு. யாரு அப்படின்னா மதுரையை சேர்ந்த நவீன் குமார். ஹைகோர்ட்ல வந்து இந்த கேஸ வந்து கொண்டு வராங்க. என்ன குடுக்குறாரு அந்த கேஸ்ல அப்படின்னா, இதுவும் பைக் டாக்ஸியும் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கலா ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு வந்து பெர்மிட் பண்ணணும் அப்படின்றதுதான் அவரோட கோரிக்கையே. இவர் வந்து பைக் டாக்ஸிக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வெஹிக்கல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு பெர்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல வந்து வழக்கு போட்டிருக்காரு. மத்திய அரசு ஜனவரி 2024 இந்த பைக் டாக்ஸிக்கு பெர்மிஷன் கொடுக்கற முடிவை யார்கிட்ட கொடுத்துருச்சு அப்படின்னா மாநில அரசு கிட்டே கொடுத்துருச்சு. இது மட்டும் இல்லாம 16 ஸ்டேட்ஸுக்கு ஆல்ரெடி பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. சோ இந்த வழக்குல பெட்டிஷனர் கேட்கறது என்னன்னு அப்படின்னா, இந்த கேஸ் வந்து இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த முடிவுக்கு வர வரைக்கும் சரி, இந்த பைக் டாக்ஸி டிரைவருக்கு எல்லாம் வந்து எந்த ஒரு அபராதமும் இல்ல தண்டனையும் கொடுக்க கூடாதுன்றதான். சோ அந்த ஹியரிங் எப்ப மாத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 7க்கு மாத்தி வச்சுட்டாங்க. இப்ப உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா, இது ஒரு தற்காலிக தடை மட்டும்தான் சரி. இது ஒரு நிரந்தர தடை கிடையாது. சோ நம்ம அடுத்த ஹியரிங் வரைக்கும் என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ நீங்க வந்து ஒரு பைக் டாக்ஸி டிரைவரோ இல்ல அதுல போற ஒரு பேசஞ்சரா இருந்தாலும் சரி, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.